ஹர ஹர மகாதேவா. ஓம் நமச்சிவாய. ஒரு மலை ஏறுறது எல்லாராலையுமே முடியும். ஆனா மனசை லேசா வச்சுக்கிட்டு ஆன்மாவை சிவன் கிட்ட ஒப்படைச்சு ஒவ்வொரு அடியையும் பிரார்த்தனையா மாத்துறது ஒரு வெள்ளையங்கிரியில மட்டும்தான் நடக்கும். இந்த வீடியோல நீங்க ஒரு டிராவல் லாக் மட்டும் பார்க்க போறது இல்ல, ஒரு மனுஷன் எப்படி உடம்போட ஆரம்பிச்சு ஆன்மாவோட இறங்குறான்னு பார்க்க போறீங்க. 7 மலைகள், 7 உணர்வுகள், 7 வாழ்க்கை பாடங்கள். இந்த பயணம் முடியும் போது உங்க மனசுல ஏதோ ஒண்ணு மாறி இருக்கும். இது சாதாரண ட்ரெக்கிங் அல்ல, இது சிவனை தேட போகும் ஆன்மாவின் பாதை. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஏன்னா ஒவ்வொரு மலைக்கும் ஒவ்வொரு ரகசியம் இருக்கு. கடைசி மலைக்கு போறப்போ ஏன் மக்கள் அழுதுட்டே சிவா சிவான்னு கத்துறாங்கன்னு நீங்களே ஃபீல் பண்ண போறீங்க. இதுதான் நம்ம பயணம் இப்ப ஆரம்பிச்சிருக்கோம். கீழே இருந்து பார்க்கும்போது அட இது ஈஸி தானே அப்படின்னு தோணும். ஆனா வெள்ளையங்கிரி முதல் மலையிலேயே உங்க ஈகோவை டவுன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு படியையும் நீ யாருன்னு கேட்கும். முதல் மலை ஏறும் போது உடம்பு வேர்க்கும், மூச்சு வாங்கும், ஆனா மனசு மட்டும் இன்னும் கான்பிடென்டா இருக்கும். இதுதான் வாழ்க்கையோட முதல் ஸ்டேஜ். நமக்கு எல்லாமே ஈஸின்னு தோணும், ஆனா சிவன் சொல்றாரு அவசரப்படாத, இன்னும் பாதை இருக்கு. இப்போ பலர் நம்மளை பார்த்து சிரிச்சுட்டு போவாங்க, ஆனா சில அடிகளுக்கு அப்புறம் சைலன்ஸ் ஆரம்பிக்கும். ஏன்னா மலை நம்ம கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ நம்ம செகண்ட் மலை வரும்போது இப்போ நம்ம பாடி கொஞ்சம் டயர்ட் ஆகும், காலில் கொஞ்சம் வலிக்க ஆரம்பிக்கும். இதுதான் செகண்ட் ஹில். இங்கிருந்து தான் ரியல் பயணமே ஆரம்பம். மனசு கேட்கும் இன்னும் எவ்வளவு தூரம், அப்பதான் புரியும் வாழ்க்கையில நம்ம எல்லாருமே டெஸ்டினேஷனுக்காக ஓடுறோம். ஆனா வெள்ளையங்கிரி சொல்லி கொடுக்கறது நமக்கு என்ன தெரியுமா? பயணத்தை காதலிக்க கற்றுக்கும். 2ஆம் மலை ஏறும்போது மரங்கள் கூட வேற மாதிரி தெரியும். குரங்குகளோட சத்தம், காற்றின் இசை எல்லாமே ஒரு டிவைன் பேக்ரவுண்ட் மியூசிக் மாதிரி இருக்கும். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களுமே வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் ஒரு அடி முன்னாடி வச்சா டெஸ்டினேஷன் கிடைக்கும். இதுதான் இந்த ஜேர்னி நமக்கு சொல்லி கொடுக்கறது. 3ஆவது மலை. 3ஆவது மலையில இருந்தது நமக்கு பாதை கொஞ்சம் டேஞ்சரஸ் ஆகும். சின்ன சின்ன கல் பாதையே உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் நெட்டா இருக்கும், மூச்சு வாங்க முடியாத நிலை. ஆனா இதுதான் ஆன்மீகத்தோட அழகுல. இந்த மலையில நீங்க பேசவே மாட்டீங்க, மனசுக்குள்ள ஓம் நமச்சிவாய ரிப்பீட்டடா சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. பலர் இந்த 3ஆவது மலை ஏறும் போது அழுவாங்க, காரணமே தெரியாது, ஆனா கண்ணீர் வரும். இது வீக்னஸ் இல்ல, அது நமக்குள்ள இருக்கிற ஒரு டிவைன் பவர் வந்துட்டு மெல்ட் ஆகிற ஒரு ஃபீல். அது குளிர் போடலன்னா இன்னும் தாகல வெயிட் தாகல தண்ணி அப்படி சொல்ல கால் குத்து தாகு வெயிட் ஆயிடும். நீ அது மேல வைக்க கூடாது, காலை தாண்டி வைக்கணும். இது மேல இப்படிதான் இருக்குமா? இப்படியே தான் இருக்கும். செல்ஃபி எடு அப்படியே. 4ஆவது மலை. இதை வந்து அமைதியின் மலை அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் இருந்த நாய்ஸ் இப்போ இருக்காது, கொஞ்சம் கம்மியா இருக்கும். 4ஆவது மலையில உடம்பு டயர்டாகும், மனசு லேசா ஆக ஆரம்பிக்கும். அது எப்படி தெரியுமா? வாழ்க்கையில நம்ம சுமந்து வந்த டென்ஷன்ஸ் எல்லாமே ஒவ்வொரு வியர்வையோட வெளியே போயிடும். இங்க இருந்து வியூ பார்க்கும் போது உலகமே ரொம்ப சின்னதா தெரியும். அப்பதான் நமக்கு புரியும் நம்ம பிரச்சனைகளும் அவ்வளோ பெருசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் பணத்துக்காக வாழ்றாங்க, சில பேர் ஃபேம்காக வாழ்றாங்க. ஆனா இந்த மலை சொல்றது என்ன தெரியுமா? இங்க இருக்கிற அமைதிக்காக வாழ கத்துக்கோ சொல்லிட்டு. இந்த இடத்துல ஒரு டீப் பிரீத் வாங்குங்க, கண்ணை மூடிட்டு ஃபீல் பண்ணுங்க. சிவன் உங்க பக்கத்துல இருக்கிற மாதிரியே இருக்கும். ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? வாழ்க்கையில நம்ம கீழே இருக்கும் போது நிறைய பேர் இருப்பாங்க, விதவிதமா கமெண்ட் சொல்லுவாங்க. ஆனா மேல மேல போறப்போ சைலன்ஸ் மட்டும்தான் நமக்கு கம்பெனி கொடுக்கும். அதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. இந்த செகண்ட்ல பல பேர் தங்களோட பாஸ்ட்டை யோசிச்சு பார்ப்பாங்க. கஷ்டங்கள், தோல்விகள், பிரிவுகள் எல்லாமே ஃப்ளாஷ் ஆகும். ஏன்னா மலை உங்க உடம்பு மட்டும் இல்லை, உங்க மனசையும் லேசா ஆக்க ஆரம்பிச்சிருக்கும். நம்ம மேலே போக போக காற்றோட அழுத்தம் வந்துட்டு கொஞ்சம் அதிகரிக்கும். நம்ம முகத்துல அப்படியே காத்து அடிக்கும் போது அது சாதாரண காத்தே இல்லை, வந்துட்டியா மகனே அப்படின்னு சிவன் கூப்பிடுற மாதிரியே இருக்கும். இந்த வீடியோவில் எங்கேயுமே நீங்க என்னை பார்க்க முடியாது. பிகாஸ் வெள்ளையங்கிரி வந்துட்டு 9 வயசுக்கு கீழே இருக்கிற பெண்கள் மட்டும்தான் அலௌடு. அதை தாண்டி வயதானவர்கள்லாம் அலௌடு 60 வயசுக்கு மேலே. ஏன்னா சில பல காரணங்கள். ஒரு சிலர் வந்துட்டு பெண்களுக்கு சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்துட்டு சிவன் வந்துட்டு இங்கே பெண்களோட நாட்டம் இல்லாமல் வந்து குடியேறின மலை, ஸோ அதனால் பெண்கள் வந்து அலௌடு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. குட்டி பிள்ளைங்க போகலாம், வயசானவங்க போகலாம். எப்படி சபரிமலைக்கு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கோ அதே மாதிரி இங்கேயுமே லேடிஸ்க்கு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ஆனால் கீழே வரைக்கும் போகலாம். கீழே வந்துட்டு அந்த வெள்ளையங்கிரி கோவில் இருக்கு இல்லையா, அந்த ஆர்ச் மாதிரி போட்டு இருக்கும், அங்கே உள்ள சிவன் இருப்பார், அங்கே அலௌடு. அங்கே போயிட்டு நம்ம சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் படி ஒரு 30 படி வரைக்கும் நினைக்கிறேன், 30 படி வரைக்கும் ஏறினோன்னா ஒரு நவகிரகம் சிலை இருக்கும், ரொம்ப அழகாக இருக்குங்க. அது வரைக்கும் கேர்ள்ஸ் வந்து அலோவ் பண்ணுவாங்க. 5ஆம் மலை. ஆன்மாவின் உரையாடல்.
இதுதான் டேர்னிங் பாயிண்ட்டே. இங்கேருந்து நம்மளோட உடம்பு ஆல்மோஸ்ட் சரண்டர் ஆகிடும். ஆனால் சோல் மட்டும் ஃபயர் மாதிரி இருக்கும். ஒவ்வொரு அடியிலையும் சிவா 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 அப்படின்னு தானா வாயிலிருந்து வரும் நமக்கு. இந்த மலையில் நீங்கள் வேண்டிக்கிட்ட ப்ரேயர்ஸ் எல்லாமே நினைவுக்கு வரும். அம்மாவோட ஹெல்த், அப்பாவோட சந்தோஷம், குடும்பம், காதல், கனவு எல்லாத்தையுமே சிவன்கிட்ட ஒப்படைக்க தோணும். கைலை நாதா, வெள்ளையங்கிரி ஆண்டவா, இங்கே காற்று கூட வேற மாதிரி இருக்கும். இது பாடியை டச் பண்ணாது, நேராக நம்மளோட ஆன்மாவை டச் பண்ணும். இந்த பயணத்துக்கு டிக்கெட்லாம் தேவையில்ல, ஆனால் மனசு ரொம்ப தூய்மையாக இருக்கணும். ஏன்னா சிவன் மலையில் ஏமாற்றக்கூடாது. அவர் உங்களை புதுசாக உருவாக்குவார். நிறைய பேர் சொல்லுவாங்க சிவன் வந்துட்டு அழிக்கும் கடவுள் அப்படி சொல்லிட்டு. அழிக்கும் கடவுள், பட் அவரை நம்பி வந்தவங்களை காக்கும் கடவுள். இதுல இறங்கிடுங்க பாருங்க, அங்க நின்று பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஐடியா கிடைக்கும். இங்கே தண்ணி ரொம்பவே சில்லுன்னு இருக்கும். இங்கே வரவங்க நிறைய பேர் வந்துட்டு அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் வந்துட்டு இங்கே விட்டுட்டு போயிடுறாங்க. அப்போ தான் புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. யோசிச்சு பாருங்க, அவ்வளோ பேர் வராங்க, எல்லாருமே ட்ரெஸ் விட்டுட்டு போனால் நம்ம வந்து ஒரு தூய்மையான மலையில் வந்து குப்பையை தான் சேர்க்குறோம். நீங்க இது குளிக்க வந்ததுனால நான் எங்கேயும் உட்காரலையே. 4வது மலையில ஆல்ட்டு தாண்டம் தெரியுமா, ஆடம்பொண்டு. அதுல இருந்து இது வரைக்கும் இன்னும் உட்காரல. போட்டோ பார்த்தோன்னே புரிஞ்சுக்கணும். குரூப்ல போட்டுருந்தீங்கல்ல, நான் தான் போட்டுக்கிட்டே வரேன். டவர் இல்ல, இல்லைன்னா அப்லோட் பண்ணிட்டு இருப்பீங்க. அது வந்து போட்டாச்சு இன்னும் போல. நாங்க அப்பயே போட்டோம். 7வது மலையை பார்த்துட்டோம். வரீங்களா? 10 நிமிஷம் தண்ணி பாருங்க, தெளிவாயிடுச்சு. ஆறாம் மலை, சிவனை உணரும் தருணம். இப்போ நீங்க நடக்கல, ஒரு எனர்ஜி உங்களை மேல கூட்டிட்டு போயிட்டு இருக்கு. கால்கள்லாம் மறுக்க ஆரம்பிக்கும், மூச்சு ஹெவி ஆகும். ஆனா மனசு மட்டும் சொல்லும் இன்னும் கொஞ்சம். எப்படி இருக்கு பாருங்களேன் இந்த வியூ. மனசு ரொம்ப லேசா ஆக்குது இல்ல. அந்த மேகங்கள் நகர்றத பார்க்கும் போதே ரொம்ப நல்லா இருக்கு. வாழ்க்கையில நம்ம எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றோம். ஆனா இங்க வந்த அப்புறம் தான் புரியும் நம்ம வாழ்க்கையே ஒருத்தவங்களோட கரங்கள்ல இருக்கு அப்படி சொல்லி. 7ஆம் மலை, சிவனின் வாசல். இதுதான் அந்த தருணம். 7 மலைகள், எண்ணிக்க முடியாத அடிகள், வியர்வை, வலி, கண்ணீர், பிரார்த்தனை, அனைத்துக்கு அப்புறமும் சிவனின் வாசல். இங்க வந்த உடனே பலர் அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இது ஒரு சாதாரண டெஸ்டினேஷனே இல்லை, இது ஆன்மாவை தேடிய இடம். மட்டும்தான் தெரியும் சிவன் கோவில் இல்ல, அவர் இந்த பயணத்துல நம்ம கூட தான் இருக்கிறார் அப்படி சொல்லி. நீங்க மேல வந்து சிவனை பார்த்துட்டு கீழே இறங்குறப்போ அதே மனுஷனா இருக்க மாட்டீங்க. உங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு இறந்திருக்கும், ஏதோ ஒண்ணு புதுசா ஒரு ஆன்மா பிறந்திருக்கும். அதை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கு ஒரு நாள் கண்டிப்பா வெள்ளையங்கிரி போற அழைப்பு கண்டிப்பா வரும். அது ட்ரெக்கிங் பிளான் இல்ல, சிவனோட அழைப்பு. அது ஒரு நாள் வரப்போ பயப்படாதீங்க. மலை உங்களை கஷ்டப்படுத்தாது, உங்களை சுத்தப்படுத்தும்.
ஹரஹர மகாதேவா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓம் நமச்சிவாய. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா யாரு வெள்ளையங்கிரி ட்ரிப் போறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னில மீண்டும் சந்திப்போம். அதுவரை டாடா, பாய்.